குமரி அறிவியல் பேரவை திரு முள்ளஞ்சேரி வெள்ளையன் அவர்களுடைய முன்னெடுப்பில் கடந்த சில வருடங்களாகவே பள்ளி மாணவர்களை அவங்க இளம் பிராயத்திலேயே கொண்டு வந்து அறிவியலில் ஆர்வத்தை கூட்டி ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் பல துறைகளிலும் அவர்கள் முறைப்படியான ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு பயிற்சி பட்டறைகளை மாதிரி வச்சு மூத்த அறிவியலாளர்கள் கொண்டு வந்து அவர்களுடன் பேச வைத்து பல வகையில் பல ஆய்வகங்களுக்கு அறிவியல் ஆய்வகங்களுக்கு அவங்க கூட்டு வந்து காமிச்சு ஒரு அறிவியலினுடைய ஆர்வத்தையும் தாண்டி ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையும் கொடுத்து ஆராய்ச்சிகளையும் செய்யும்படியாகவும் பெரியவர்கள் பேசுவதை எப்படி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற வகையிலும் எடுத்துக்கொண்டு சிறப்பாக போவது எனக்கு தெரியும். பல முறை அந்த அமைப்பினுடைய பல அங்கங்கள் நானும் கலந்திருக்கிறேன். இந்த வருடம் அதே மாதிரி 20, 24, 25 வருஷத்தில் பல மாணவர்களை இளம் அறிவியலாளர்களை கண்டுபிடிச்சு அவர்கள் பின்னால் ஒரு அறிவியலாளர்களாக அந்தந்த துறையில் வருவதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டு போய் அதனுடைய நிறைவாக மே 14 அன்று NKSD காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆத்தூரில் சிறப்பான விழாவில் மூத்த விஞ்ஞானி திரு டாக்டர் முத்துநாயகம் அவர்களுடைய கையில் அந்த இளம் விஞ்ஞானிகள் பரிசு வாங்கப் போவது கண்டு மகிழ்ச்சியாக இருக்கு. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் பல அறிவியலாளர்களும் அந்த விழாவில் கலந்து கொள்வதாக தெரியுது. என்னால் அன்னைக்கு சென்னையில் இருக்க வேண்டிய காரணத்தினால வர முடியலை. இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கொடுத்தாகட்டும். வரும் காலங்களிலும் சிறப்பாக எடுத்துகிட்டு போங்க. குலசேகரப்பட்டினம் நோக்கி இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தினுடைய ஏவுதல் வரப்போகுது. அதை தாண்டி அதை சுற்றி விண்வெளி பூங்கா 2000 ஏக்கரில் அமைக்கும்படியான ஒரு முன்னெடுப்பும் தமிழக அரசு எடுத்துகிட்டு போகுது. இதில் நிறைய வாய்ப்புகள் அறிவியலாளர்களுக்கு தொழில் முனைவராக கூட வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் உருவாகும் நினைக்கிறேன். அதை முன்னெடுத்து போவதற்கு அதுக்கான வழிமுறைகளில் அந்த இளம் பள்ளிச்சிறார்கள் நாளை கல்லூரிக்கு போகும் பொழுது, கல்லூரி முடித்து வரும் பொழுது அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்துவதற்கான ஒரு இலக்கு நினைக்கிறேன். அதற்கான விதை இந்த விழாவில் அவர்களுக்கு கூட்டப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விதையாகத்தான் இந்த விழா இருக்கும். விருட்சமாக வரும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான ஒரு அறிவியலாளராக வருவதற்காக நான் வாழ்த்துகிறேன்.